நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சமீபத்தில் ஒரு ஆல்பம் சாங் மிஸ் மேல கிரஸ் அப்படின்னு ஒரு 5 மொழிகளில் அந்த பாடலை பாடியிருந்தாரு, ஆடி இருந்தாரு, அசத்தி இருந்தாரு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். எப்படா இதெல்லாம் முடியும்? ஒரு மிஸ் மேல கிரஷ், அந்த பீரியட் ரெஃப்ரெஷ், அவங்க சயின்ஸ் கிளாஸ் பெஸ்ட், நாங்க பண்ணமே எடுக்காம ஜஸ்ட் மிஸ். ஸ்கூல்ல சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூல்ல படிச்சு கிழிச்சோமே. ஆக்சுவலாக தம்பிக்கு 1.5 வயசில் பார்த்தீங்கன்னா அவராகவே டான்ஸ் பண்ணுவார். சிங்கிங் அவனுக்கு தெரியுன்றதே ஒன்று இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. சும்மா வேறு ஏதோ ஒரு இதுக்காக மியூசிக் டைரக்டரை பார்க்க போயிருந்தோம். அப்போது ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கையில் இவன் பின்னாடியே பாடுவான். ஸ்கூல்ல படிச்சு கிழிச்சோமே, ஸ்கூல்ல அடிச்சு புடிச்சோமே சோமே. சரி, நிறைய கிளாஸ் போறீங்க இல்லையா? என்னென்ன கிளாஸ் போறீங்க? சிலம்பம் போறேன், ஆர்ச்சரி போறேன், ட்ரம்ஸ் போறேன், டான்ஸ் போறேன். ஸ்கூலுக்கும் போறீங்க இல்லையா? ஆமா. டைம் கிடைக்கும் போது படிப்புல எப்படி? அது மட்டும் தெரியாமலே இருக்கு, அதையும் சொல்லுங்க. படிப்புனா எனக்கு பிடிக்கும். ஓகே. படிப்போட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ண போகையிலே எல்லாருமே சாங்கை பார்த்துட்டு என்ன ஆச்சரியம்னா, எப்படி லாங்குவேஜே தெரியாமல் ஒரு குட்டி பையன் 5 லாங்குவேஜில் பாடியிருக்கான் அப்படிங்கிறப்போவே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தேவா சார்லாம் பார்த்துட்டு 5 லாங்குவேஜ் சான்ஸே இல்லை, நம்பவே முடியல, இவ்வளோ இதுவாக பண்ணியிருக்கான் அப்படின்னு. அது மாதிரி வைரமுத்து சாரை போய் பார்க்கையிலையும் இந்த பாட்டு ஹிட்டடானு சாங்கை முன்னாடி போட்டு காமிக்கையிலே சொன்னார். ரிசல்ட் தான் முக்கியம். அது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. அது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? ரொம்பவே. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். கண்டிப்பாக இவன் மேலே நல்ல கான்ஃபிடென்ட் இருந்தது. நிச்சயமாக இது நல்ல அவுட் வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக இவர் பர்த்டே அன்னைக்கு தான் இதை லான்ச் பண்ணோம். எல்லாரும் இன்வைட் பண்ணையில் பர்த்டே அப்படின்னு தான் நினச்சாங்க. இப்படி ஒன்று இருக்குன்னு நாங்கள் சொன்ன பிறகு தான் தெரியும். என்னெல்லாம் பண்ணணும் அவருக்காக அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு? அவர் என்னெல்லாம் கேட்குறாரோ எல்லாமே பண்ணித்தரோம். அவரோட விருப்பம்தான். எந்த பசங்கனாலும் அதுங்க என்ன விரும்புதுங்களோ அதில் விடுறதா. நம்ம எந்த விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணுறதா இல்லை. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, படிப்புலேயே நீங்கள் படின்னு ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடாது. மைண்ட் அளவில் பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுங்க. அதை குழந்தைங்கள ஃப்ரீயாக விடணும். அவன் புரிஞ்சு அவன் என்னவா ஆகணும்னு நினைக்கிறானோ அதில் அவனை நல்லா கொண்டுகிட்டு வருவோம் அப்படிங்கிறத நாங்கள் 2 பேரும் ரொம்ப தெளிவாக இருந்தோம். சரி, இப்போ என்ன ஆசை உங்களுக்கு? என்னெல்லாம் பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படின்னு? பெரிய அலை, பெரிய ஹீரோ. பெரிய அலை, பெரிய ஹீரோ ஆகணுமா? எந்த மாதிரி ஒரு ஹீரோவா? தளபதியோட டாப்பா போகணும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட சித்தார்த் இருக்காரு. நம்ம பார்த்துருப்போம் சமீபத்தில் ஒரு ஆல்பம் சாங் மிஸ் மேல கிரஸ் அப்படின்னு ஒரு 5 மொழிகளில் அந்த பாடலை பாடியிருந்தாரு, ஆடி இருந்தாரு, அசத்தி இருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். எப்படா இதெல்லாம் முடியும் அப்படின்றது ஆச்சரியமாக இருந்தது. ஸோ சித்தார்த் இங்கே வந்திருக்காரு, அவங்களுடைய அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே சித்தார்த், அந்த பாட்டெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இந்த ஆல்பம் சாங் இருக்கு இல்லையா, மிஸ் மேல கிரஸ்ஸு, அது பயங்கரமாக இருந்தது. அதில் டான்ஸும் சரி, பாட்டு அப்படின்றதெல்லாம். முதல்ல எனக்கு அந்த பாட்டு பாடி காமிக்கிறீங்களா? தமிழ்ல பாடவா? தமிழ்லேயே பாடுங்க. ஸ்கூல்ல சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூல்ல படிச்சு கிழிச்சோமே, ஸ்கூல்ல ஜாலிகா சிந்தேசாமே, ஸ்கூல்ல படிச்சு கிழிச்செல்லோ, स्कूल में हम थोड़े रे मजे में ஒரு மிஸ் மேல கிரஷ், அந்த பீரியட் ரெஃப்ரெஷ், அவங்க சயின்ஸ் கிளாஸ் பெஸ்ட், நாங்க பண்ணமே எடுக்காம ஜஸ்ட் மிஸ். ஸ்கூல்ல சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூல்ல படிச்சு கிழிச்சோமே, ஸ்கூல்ல அடிச்சு புடிச்சோமே சோமே, ஸ்கூல்ல லாவெஞ்ச தேச்சோமே. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. அந்த டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே. அது யாரெல்லாம் சொல்லி தந்தாங்க? எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அதுக்கெல்லாம்? அதுக்கு ஒரு 10 நாள் இருக்கும். அவ்வளோதானா? ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருந்தது அது.
அந்த 10 நாள்ல ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் ஓகே, பண்ணிருந்தேன் 10 நாளுமே ப்ராக்டிஸ் தான் அப்படின்றீங்களா? ம். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துருப்பாங்க இல்லையா உங்க ஸ்கூல்ல? டீச்சர்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? டீச்சர்லாம் சூப்பர்னாங்க. ஏன்னா மிஸ்ஸை பத்தி தானே பாட்டே அது. ஆமா. டீச்சர்ஸ் யாராவது திட்டினாங்களா? இல்ல ஓகே. என்ன சொன்னாங்க? டீச்சர் சூப்பர்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸலென்ட்னாங்க. டீச்சர் சூப்பர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸலென்ட். ஸோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா. அவங்களாம் என்னெல்லாம் சொன்னாங்க? அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சூப்பரா பண்ணியிருக்குன்னாங்க. ஓகே. வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம கிண்டல்லாம் பண்ணிக்குவாங்கல்ல ஜாலியா, ஏய் சித்தார்த் அது பார்த்தியா நீ அப்படி பண்ண அப்படிலாம் யார் சொன்னா? அப்படிலாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சர்வேஷ் தான் சொல்லுவான். என்னன்னு சொன்னா சர்வேஸ்? டேய் நீ சூப்பரா பண்றடா, நானும் ஒரு வாட்டி உன்னோட வந்து நடிக்கவா அப்படின்னு கேட்டான். ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? சரி வாடான்னு. சரி. ஓகே, அப்ப அடுத்த பாட்டுல சர்வேஸையும் பார்க்கலாம். மேடம், அந்த ஃபங்க்ஷன் பத்தி என்ன, நிறைய லெஜெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க தம்பியை பத்தி. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இது பண்ணணும்னு ஒரு ஆர்வம் மேம்? அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அது என்ன இருந்தது? இப்பவே அவருக்கு ரொம்ப சின்ன வயசு தான். எப்போ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? ஆக்சுவலாக தம்பிக்கு 1.5 வயசுல பார்த்தீங்கன்னா அவராகவே டான்ஸ் பண்ணுவார். அப்போ தான் சரி இவருக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு அவனாவே அந்த மூமெண்ட்டு, அந்த ஃப்ளோர் மூமெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணுவான். அப்புறம் டான்ஸ் கிளாஸ் விட்டோம். டான்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கையில் சிங்கிங் அவனுக்கு தெரியுன்றதே ஒன்று இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. சும்மா வேறு ஏதோ ஒரு இதுக்காக மியூசிக் டைரக்டரை பார்க்க போயிருந்தோம். அப்போது ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கையில் இவன் பின்னாடியே பாடினான். ஸோ அதை பார்த்துட்டு சார் தம்பி ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். இது ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணலை. ஸோ அப்படி சடன். ஆமாம், இப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் இல்லையா மேம்? ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஓகே, அப்போ என்ன வயசு இருக்கும் அவருக்கு? இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன வயசு இருக்கும்? 1.5 வயசுலேயே டான்ஸ் பண்ணுறாருங்கிறத கண்டுபிடிச்சி அப்போவே கிளாஸ் அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஒரு 2 இயர்ஸ் ஆகையிலே வந்துட்டு அவர் எல்லாமே நான் என்னன்னு கேட்டால் நான் ஆக்டிங் தான் போவேன், ஹீரோ ஆவேன் அப்படின்னு அவர் 2 இயர்ஸ்லேயே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்களும் இவன் இந்த ஃபீல்டு தான் அப்படின்னு பிளான் பண்ணி விட ஆரம்பிச்சாச்சு. ஸோ 2 வயசுலேயே ஹீரோ ஆகணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்க இல்லையா? எப்போ கேட்டாலும் இப்போ ஹீரோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்படியா? எங்க ஹீரோக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்களேன். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா ஃபயர். அதுல 2-3 டைலாக்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு அதே பிரிஸ்கோட நல்ல எக்ஸ்பிரஷன்ஸோட இன்னொரு டைலாக் சொல்லவா? நல்லா சிரிச்சு. புஷ்பானா நேஷனல் நினைச்சியா இன்டர்நேஷனல். அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்களா வீட்ல? யார் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, இல்ல வீட்ல யார் உங்களை திட்டுவாங்க, சித்தார்த் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது யாரு? யாருமே சொல்ல மாட்டாங்களே. ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படிம்பாங்களா? யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க? நான் எப்பயாச்சும் ஆடினா எல்லாம் என்கரேஜ் பண்ணுவேன். யாரு? எப்பயாச்சும் ஆடினா எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்பாச்சும் தான் ஆடுவீங்களா? சரி, நிறைய கிளாஸ் போறீங்க இல்லையா? என்னென்ன கிளாஸ் போறீங்க? சிலம்பம் போறேன், ஆர்ச்சரி போறேன், ட்ரம்ஸ் போறேன், டான்ஸ் போறேன். ட்ரம்ஸ், டான்ஸ், ஆர்ச்சரி, சிலம்பம். ஸ்கூலுக்கும் போறீங்க இல்லையா? ஆமா. டைம் கிடைக்கும் போது. ஓகே. ஸோ எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க? எந்தெந்த டைம்ல எங்கெல்லாம் போவீங்க சொல்லுங்களேன். ஸ்கூல் போயிட்டு எப்பயும் வந்து ஆர்ச்சரி தான் ஃபர்ஸ்ட் போவேன். ஆர்ச்சரி வந்துட்டு சிலம்பம் போவேன், இல்லை ட்ரம்ஸ் போவேன், இல்லை டான்ஸ் போவேன். ஏதாச்சும் 3 போவேன். இப்போ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? இப்போ ஆக்டிங், பாடுறது, இதெல்லாம் தாண்டி ஆர்ச்சரி, அதுக்கப்புறம் சிலம்பம், இதுல எது ரொம்ப உங்களுக்கு ஆசை? ட்ரம்ஸ் இதுல எல்லாம்? சிலம்பம் தான். சிலம்பம் தான். சிலம்பத்துல வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு இல்லையா மேம்? நேஷனல்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இன்டர்நேஷனல் வந்து இந்த மந்த்ல போறாரு. ஓகே. ஸோ இப்போ எந்த கிளாஸ் ரொம்ப உங்களுக்கு இப்போ இது நல்லா இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி அப்படின்னா, ஆர்ச்சரி சொல்லுவீங்களா, ட்ரம் சொல்லுவீங்களா? சிலம்பம் தவிர்த்து. சிலம்பம் தவிர்த்து டான்ஸ் சொல்லுவேன். டான்ஸ். ஓகே. டான்ஸ் யார்கிட்ட கத்துக்கிறீங்க? ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட. என்னெல்லாம் சொன்னாரு? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல போகும்போது என்னெல்லாம் சொன்னாரு? கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் சொன்னாரு. அப்புறம் போக போக கஷ்டமா இருந்ததெல்லாம் நான் ஈஸியா பண்ணிட்டேன். ஓ, அது ஓகே. டான்ஸ் பத்தி குறும்பு பண்ணக்கூடாது அதெல்லாம் சொன்னாரா? அது நான் வச்சுக்கல. அது 10 நாள் கழிச்சு சொல்லியிருப்பாரு.
சொல்லியிருப்பாரா? ஓகே. அப்ப சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி மேடம்? ஏன்னா அவரு டைம் எப்படி பேலன்ஸ் பண்றாரு அவரு? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். அப்படி இருக்கும்போது நெறைய கிளாஸஸ் அப்படின்றது எப்படி அந்த டைம் பேலன்ஸ் பண்றாரு? இப்போ அவருக்கு வந்து 2:00 வரை தான் ஸ்கூல். 3:00 வரையிலே ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வருவாரு. டியூஷன் முடிச்சுட்டு வந்த உடனே சாப்பிட்டுட்டு ஒரு 3:30 அரௌண்ட் கிளம்பிடுவார். டெய்லி ஆர்ச்சரி கிளாஸ் போயிடுவார். ஆர்ச்சரி முடிச்சுட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் சிலம்பம், ஒரு நாள் டான்ஸு, ஒரு நாள் ட்ரம்ஸ், இப்படி ஆல்டர்னேட்டிவாக ஒரு பெர் டே வந்து 2 கிளாஸஸ் அப்படி தான் அவர் போயிட்டுருக்காரு. சாட்டர்டே சண்டே கம்பல்சரி ஆர்ச்சரி போயிடுவார், சிலம்பம் போயிடுவார். பட் பொதுவா இப்போ அந்த குழந்தைகள இப்போ 2 விதமா சொல்றாங்க. இன்னும் குழந்தைகள ட்ரெயின் பண்ணணும். அவங்கள கரெக்ட்டா அந்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல குழந்தைங்க மேல நெறைய பிரஷர் குடுக்குறீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பேரண்டிங்ல இது நல்லா இல்ல அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அந்த மாரி கமெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்றீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் எந்த ப்ரெஷருமே போடலை. இது எல்லாமே அவர் லைக் பண்ணுறது. அவர் போகணுன்றதுனால தான் நாங்கள் அனுப்புகிறோம். எந்த ஒரு விஷயமும் நாங்களாக திணிக்கலை. எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. இது நான் போகிறேன்னு சொன்னதுனால தான் அனுப்புகிறோம். ஸ்டடீஸ் கூட வந்து கம்பல்சரி நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், இப்படி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதுவே நாங்கள் வந்து ஜாலியாக தான் அவர் போயிட்டு வருவார். ஸோ எந்த விஷயத்தையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை அவர் செய்வார். ஸோ இப்போ சித்தார்த் நீங்க வந்து ஸ்கூலுக்கும் போறீங்க இல்லையா? ஏன்னா அப்படிதான் இருக்கு. என்ன நெறைய பிராக்டிஸ் பண்றீங்க, ஸ்கூலுக்கும் போறீங்க. இல்லை, கண்டிப்பாக ஸ்கூல் போயிடுவார். அது நம்ம கூட ஒரு நாள் லீவ் எடுத்துக்கன்னா இல்லை ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். ஓகே. ஸோ ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ ஸ்டடீஸ் அப்படின்றது எவ்வளோ ஆசை படிப்புல எப்படி? ஏன்னா சித்தார்த் வந்து டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, ட்ரம்ஸ் வாசிப்பாரு, சிலம்பம் சுத்துவாரு, இது எல்லாமே தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. படிப்புல எப்படி? அது மட்டும் தெரியாமலே இருக்கு. அதையும் சொல்லுங்க. படிப்புனா எனக்கு பிடிக்கும். ஓகே. படிப்போட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறீங்க இல்லையா? ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ரைட். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கேட்டிருப்பாங்களே. கண்டிப்பா நான் சொல்லி தந்திருப்பேன். எத்தனை பேர் கத்துக்கிட்டாங்க உங்க கிளாஸ்ல? எல்லாருக்கும் சொல்லி தந்திருக்கேன். இப்போ அங்க உங்க கிளாஸ்ல வந்து இந்த சாங் ப்ளே பண்ணா எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிடுவீங்க? அதான் மூவி சாங் மட்டும் கிடையாது. மற்ற என்னென்ன சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? நீங்க எதெல்லாம் பாடி இருக்கீங்க கிளாஸ்ல? ஃப்ரெண்ட்ஸோட பாடுறதெல்லாம் என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? ஆடுறது தான், பாடுறது கிடையாது. ஆடுறதுதான். உள்ள போனா ஆட்டம் தான். மேம் இப்போ அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னெல்லாம் சொன்னாங்க மேம்? யாருக்கெல்லாம் இது அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்ததெல்லாம் என்னவா இருந்தது? நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்வைட் பண்ண போகையிலே வந்து எல்லாருமே சாங்கை பார்த்துட்டு என்ன ஆச்சரியம்னா, எப்படி லாங்குவேஜே தெரியாமல் ஒரு குட்டி பையன் 5 லாங்குவேஜில் பாடியிருக்கான் அப்படிங்கிறப்பவே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுவும் தேவா சார்லாம் பார்த்துட்டு 5 லாங்குவேஜ் சான்ஸே இல்லை, நம்பவே முடியல, இவ்வளோ இதுவாக பண்ணியிருக்கான் அப்படின்னு. அது மாதிரி வைரமுத்து சாரை போய் பார்க்கையிலையும் இந்த பாட்டு ஹிட்டடானு சாங்கை முன்னாடி போட்டு காமிக்கையிலே சொன்னார். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாமல் 5 லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு. அது மாதிரி தம்பிராமையான அவர் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு நாள் பார்க்கையிலே இவன் வந்து மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி இருக்கான், இவன் பயங்கர எதுவுமே அவருக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி வந்து இவன் இந்த ஃபீல்டில் இருக்கான்னு வந்து பார்த்தப்பவே வந்து இவன் சினிமாவில் பயங்கரமாக வருவான் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி பார்த்த எல்லாருமே 5 லாங்குவேஜில் இவன் பாடியிருக்கான்றது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்களா, லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் அவனுக்கு தமிழே தெரியாது, தமிழே ஃபுல்லாக தெரியாது. சொன்னதை வச்சு பாடினதை வச்சு அவன் கேட்டு பாடினது தான் எல்லாமே. ஸோ சித்தார்த் இப்போ அன்னைக்கு அந்த சாங் ரெக்கார்டிங் நடந்தது இல்லையா? ஈவன் நீங்கள் டான்ஸ் பண்ணது அதெல்லாமே யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லி தந்தாங்க? எக்ஸ்பிரஷன்ஸ் யார் சொல்லி தந்தாங்க? எவ்வளோ நாள் அது ஷூட் பண்ணாங்க? எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்ரீதர் மாஸ்டரும் சொல்லி தந்தார். ஓகே. எவ்வளோ நாள் ஷூட் பண்ணாங்க அது? 10 நாள். 10 நாள் ஷூட் நடந்ததா? ஆமாம். ஓகே. ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணாங்களா? ஆக்சுவலாக ரிகல்சர் 2 days தான். ஓகே. ரிகல்சர் 2 days, ஷூட்டும் 2 days தான். இப்போ நீங்கள் என்ன 10 நாள்லேயே இருக்கீங்க? ப்ராக்டிஸ் கேட்டாலும் 10 நாள் தான், வந்துட்டு ஷூட் பண்ணது கேட்டாலும் 10 நாள் தான். சாங் வந்து டெய்லி ஒரு 2 days அப்படி ஒரு லாங்குவேஜ் 2 days அப்படி போகும். இதில் என்ன ஆச்சரியம்னா ஹிந்தியும் கன்னடமும் ஒரே நாளில் முடிச்சிட்டாரு. தமிழ் தான் அதிகம் எடுத்துக்கிட்டாரு. ஓகே. என்னென்ன லாங்குவேஜில் பாடினீங்க சொல்லுங்க? தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம்.
எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது? ஏன்னா 5 லாங்குவேஜ்லயும் பாடணும்ல. எல்லாருக்கும் 5 லாங்குவேஜ் பேசவும் வராது. அப்ப நீங்க பாடும்போது எதெல்லாம் கஷ்டமா இருந்தது? எந்த லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமா இருந்தது? மலையாளம். மலையாளமா? மலையாளம் ரொம்ப கஷ்டமா இருந்ததா? ஹிந்தி? ஹிந்தி ஈஸியாக இருந்தது. ஹிந்தி ஈஸியா இருந்தது. கன்னடம்? எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. தெலுங்கு? ஈஸி. ஓகே. ஸோ அது எவ்வளோ நேரம் எடுத்துச்சு? இப்போ நீங்கள் ஒரு பாட்டு பாடுனீங்க இல்லையா? தமிழ்லயே சொல்லுங்க. எனக்கு தமிழ்ல நீங்க பாடி ரெக்கார்டிங் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எல்லாத்துக்கும் நைட்டாக தான் ஆகும். எல்லாத்துக்கும் நைட்டு தான் ஆகும். நைட்டு தான் ரெக்கார்டிங் பண்ணீங்களா? நாங்கள் முடிக்கிறது நைட்டு. ஆ லாஸ்ட் இதை முடிச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் படுப்பேன். ஆ படுத்துட்டு தூங்கிடுவேன் அப்படியே. ஓகே. அப்புறம் மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு லாங்குவேஜில். ம். ஓகே ஓகே. யார் உங்களுக்கு அந்த பாட்டு பாட்டோட எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும் இல்லையா? இது லவுடாக பாடணும், இந்த இடத்துல சாஃப்டாக பாடணும், அதெல்லாம் யார் சொல்லி தந்தா? மியூசிக் டைரக்டர். அவங்க என்ன சொல்லித்தாங்க? நீங்கள் சாங் பாடும்போது இல்லை இது இப்படி பாடுங்கன்னு எந்த இடம்லாம் சொன்னாங்க? கொஞ்சம் கொஞ்சம் இடம் சொல்லி தந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இல்லையா? ஒன்று ஒன்று பாடி நம்ம ரெக்கார்ட் முடிச்சு அந்த ஃபைனல் அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? எல்லாம் கம்ப்ளீட் வெர்ஷன். நான் இவ்வளோ நாள்லேயே முடிச்சிட்டேன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கே ஹாப்பியாக இருந்ததா அது பார்க்கும்போது? ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கீங்களா வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம்? இவ்வளோ டேக் போச்சு, நான் எடுத்தேன் ஆனால் பாடிட்டேன் கடைசியா அப்படின்னு. இல்லை, அது மட்டும் சொல்லலை. ஏன் சொல்லலை? மறந்து போயிட்டேன். மறந்து போயிட்டு. சரி, இப்போ ஞாபகம் வந்துச்சா? ம். ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு மேம் இந்த ரிஹர்சல் ஆகட்டும், அந்த டேக் ஓகே ஆகிறது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாரு? இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஒரு மதியத்துக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 4 hours பண்ணுவான். அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டே ஒரு 2 hours அப்படி. எல்லா லாங்குவேஜும் அப்படி தான் போச்சு. ஹிந்தி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 3 hours முடிச்சுட்டான். இடையில கேப் எடுத்துப்பார். 1 hour பண்ணாருன்னா 1/2 hour பிரேக் தேவைப்படும். ஓ, 1 ஹவருக்கு 1/2 hour பிரேக் ஆமா. எடுத்துக்கிங்க. ஓகே. ஸோ ஆனால் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? ஏன்னா இப்போ உங்களுக்கும் வீட்டில் உங்களுடைய ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் அப்படிங்கும்போது ஒரு அவுட்புட், ஏன்னா நீங்கள் ஒரு ஆசை இருந்ததுன்னு நிறையா அவருக்கு சொல்லி கொடுக்கறது, அதுக்காக ட்ரெயின் பண்ணீங்க. பட் எண்ட் ரிசல்ட்டு தான் முக்கியம். அது வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. அது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? ரொம்பவே, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். கண்டிப்பாக இவன் மேலே நல்ல கான்ஃபிடென்ட் இருந்தது. நிச்சயமாக இது வந்து நல்ல அவுட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி வீட்டில். ஃபேமிலியில் யார் ரொம்ப ஏன்னா சில பேருக்கு இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா இது பண்ண போகிறோன்னு. அப்படி உங்களுக்கு வந்து யார்கிட்டயுமே சொல்லலை. ஆக்சுவலாக பண்ணுற விஷயத்த வந்து எனக்கும் அவருக்கும் வீட்டில் தெரியும். ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயுமே நாங்கள் ஷேர் பண்ணல. இதை முடிச்சுட்டு ஓ ஃபைனலாக வரையில தான் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்னு சொன்னதுக்கு பிறகு தான் தெரியும் இப்படி ஒன்று பண்ணியிருக்கோன்னு. ஆக்சுவலாக இவர் பர்த்டே அன்னைக்கு தான் இதை லான்ச் பண்ணோம். எல்லாரும் இன்வைட் பண்ணையில பர்த்டே அப்படின்னு தான் நினைச்சாங்க. இப்படி ஒன்று இருக்குன்னு நாங்கள் சொன்ன பிறகு தான் தெரியும். ஓகே. என்னெல்லாம் சொன்னாங்க மேம்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும் இல்லையா? அவங்க யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ அவன் டான்ஸ் ஆடுவான்னு தெரியும், பட் இப்படி பாடுவான்றது யாருக்குமே தெரியல. ஸோ ரொம்பவே எல்லாருக்கும் பிரமிப்பாக தான் இருந்தது. சரி, இப்போ அது நிறைய 1 மில்லியன் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்ல நம்ம அது பார்க்கும்போதே நிறைய கமெண்ட்ஸ் வந்தது இல்லையா? நீங்க பாத்தீங்களா கமெண்ட்ஸ் எல்லாம்? பார்க்கவே இல்லையா? கேட்டுக்குவார். ஓகே, நீங்க அப்பப்போ பாத்தீங்களா வந்து மேம்? என்ன எவ்வளோமா போயிருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, என்ன கமெண்ட் வந்திருக்கு ஓ அப்படின்னு கேட்டுக்குவார். ஓகே ஏன்னா ஓகே. ஃபோன் கொடுக்கறது இல்ல. ம். ஓ இல்லைன்னா ஃபோன் அவரே கொடுக்கறது இல்ல, இல்லையா? மேக்ஸிமம் கொடுக்கறது இல்ல. எப்பயாவது எடுப்பாரு. ஸோ வந்து கேட்டுப்பாரு. எல்லாத்தையுமே கேட்பாரு. யாரை பார்த்தாலும் எவ்வளோ போயிருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுக்குவாரு. ஓகே. என்னெல்லாம் கமெண்ட்ஸ் வருது மேம்? ஏன்னா 1 மில்லியன் கிராஸ் ஆகி போயிருக்கு. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் பார்க்குறோம். என்னெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போட்டு காமிக்கையிலே பார்த்துட்டு வந்து இல்லை இப்போவும் தம்பி தான் இதை பாடுனதான்னு நம்ப முடியல அப்படின்னு நிறைய கமெண்ட். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கான். லாங்குவேஜ் தெரியாமல் பாடுனது தான் இதில் ஒரு இது. ஸோ பியூட்டி அப்படின்னு நிறைய கமெண்ட் ஃபுல்லாகவே இப்படி தான். ஒரு லாங்குவேஜ் தெரியாத பையன் பாடின மாதிரி இல்லை, லாங்குவேஜ் தெரிஞ்ச பையன் பாடின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஈவன் நான் ஷூட் போகையில் கூட ஆர்டிஸ்ட் இருப்பாங்கள்ல, அப்போது எல்லாருமே வந்து தெரியல நிறைய பேர்த்துக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம், இவர் டான்ஸ் மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் தம்பி தான் என்ன இவரே பாடியிருக்காரா, நாங்கள் ஏதோ ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பாடின பையன் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகே. புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ நீங்கள் சித்தார்த் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா ஃபோன் உங்களுக்கு தரதில்லைன்னு. ஃபோன்னே இப்போ நீங்கள் எவ்வளோ தடவை பார்த்தீங்க?
நீங்க அந்த பாட்டை அந்த பாட்டை கண்டிப்பாக ஒரு 10 பாட்டி பார்த்துருப்பேன். 10 வாட்டி தான் பார்த்தீங்களா? அதிகமா பார்த்துருப்பீங்கல்ல. டெய்லி ஒரு தடவை பார்த்துருவாரு. கவுண்டிங் மிஸ் ஆகுது. அப்போ டெய்லி ஒரு தடவை பார்ப்பீங்களா அதை? சரி, இப்போ என்ன ஆசை உங்களுக்கு? என்னெல்லாம் பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படின்னு? இதுக்கப்புறம் ம் பெரிய ஆளாகி பெரிய ஹீரோ ஆகுவேன். பெரிய ஆளாகி பெரிய ஹீரோ ஆகணுமா? எந்த மாதிரி ஒரு ஹீரோவா? தளபதியோட டாப்பாக போகணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததா மேம்? ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி. அப்போ இந்த ஆல்பம்க்கு அப்புறம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்னு என்னெல்லாம் உண்டு? தம்பிக்கு படத்துக்கு நல்ல லீட் ரோல்ல சான்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்ரோச் பண்றாங்க, போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ அப்போ கூடிய சீக்கிரம் சினிமாவில் பார்க்கலாம் சித்தார்த்தை. ஆ ம் அது எப்படி நல்லபடியாக போயிட்டு இருக்கா அதெல்லாம்? ம் உங்களுக்கு என்ன படம்லாம் ரொம்ப பிடிச்சி பார்த்தது ஞாபகத்தில் இருக்கிறது? கோட்டு, லியோ, மெர்சல், குட் பேட் அக்லி. ஸோ மேக்ஸிமம் வந்து இவர் விஜய் சாரோட மூவிஸ் தான் நிறைய பார்ப்பீங்களா? ஆமாம், லாஸ்ட் ஒன்று சொன்னேன்ல, அது அஜித்தோட படம். அது தெரியுது. ஓகே. ஸோ இப்போ ஹாபிஸ் எல்லாம் என்ன சித்தார்த்துக்கு? எனக்கு இந்த டைம் இருந்ததுன்னா வரைவேன், அந்த மாதிரி எல்லாம் உண்டா? என்னெல்லாம் ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சிட்டு இருப்பேன். ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸ்னா நான் கேட்கறது இந்த சிலம்பம் அந்த மாதிரி இல்லாமல் கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் சம்திங் அந்த மாதிரி? கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும். ஓகே. எது ரொம்ப பிடிக்கும்? ஃபுட்பால் தான். ஏன்னா ஃபுட்பால் தான் ஃப்ரீயான டைமில் ரொம்ப நேரம் விளையாடுவேன். கிரிக்கெட் அவ்வளோவா விளையாட மாட்டேன். ஓகே. ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும். ம் இப்போ அதுலேயும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படிலாம் ஒரு ஆசை இருக்கா? அதுலேயும் ஆசை இருக்கு. எல்லாத்துலேயும் ஆசை இருக்கு. ஓகே. அப்போ வந்து இப்போ ஹீரோ ஆகணும், அது போக இப்போ டாக்டர், கலெக்டர் அந்த மாதிரி என்ன ஆகணும்னு ஒரு ஆசை? ஒரு போலீஸ். போலீஸ் ஆகணும். ஏன்? போலீஸும் ஹீரோ மாதிரி தானே. ஓகே. ஸோ அதனால போலீஸ் ஆகிடலாம். ஆனால் அதில் போலீஸ், இந்த பக்கம் ஹீரோ. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேயும் அச்சீவ் பண்ணும். பரவாயில்ல, நிறைய கனவு இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இவ்வளோ கனவெல்லாம் இருக்குது. நான்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன பண்ணுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. சரி, உங்களுக்கு என்ன ஆசையாக இருக்குது மேம்? இப்போ வந்து அவர் இப்போவே நிறைய ஆம்பிஷனோடு இருக்கார். என்னெல்லாம் பண்ணணும் அவருக்காக அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு? அவர் என்னெல்லாம் கேட்குறாரோ எல்லாமே பண்ணி தரணும். அவரோட விருப்பம்தான். ஓகே. எந்த பசங்கனாலும் அதுங்க என்ன விரும்புதுங்களோ அதில் விடுறதா. நம்ம எந்த விஷயத்தையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதா இல்லை. ஓகே. ரைட் மேம். அண்ட் ஃபைனலாக இப்போ பேரண்டிங் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா இப்போ உங்களுக்கு சித்தார்த் அவர் தவிர்த்து எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 4 பசங்க. ஓகே. இவர் மட்டும்தான் இப்போ இதில் ஃபோக்கஸ்டாக இருக்காரு. இவர் மற்றவங்கெல்லாம்? பெரியவர் இப்போ 12th முடிச்சிருக்காரு, காலேஜ் போறாரு. ஓகே. 2வது பையன் +1 போறாரு. ஆ சித்தார்த் 3rd. அவர் அடுத்து இவருக்கு அடுத்து ஒரு பையன் யூகேஜி. ஓகே. இப்போ இவர் மட்டும்தான் இப்போ இந்த சினி ஃபீல்டு ஒட்டி அவருக்கு இருக்கிற ஆசைனால அவர் அதில் ட்ரெயின் அவர் பண்ணுறாரு. இதுல ஃபுல்லாவே நான் ஹீரோ தான் அப்படின்னு அவரே வந்து சொல்றாரு. ஸோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால இந்த ஃபீல்டு இப்பவே அவர் சூஸ் பண்ணிட்டாரு ம் இதுதான் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவர் இந்த ஃபீல்டில் விட்டாச்சு. பெரியவர் 2 பேரும் கிரிக்கெட் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கிரிக்கெட். லாஸ்ட் வந்து இன்னும் டைம் இருக்கு. ஓகே. அவருக்கு ஓகே. இன்னும் பார்த்துட்டு அவர் என்ன விரும்புறாரோ அதில் விட வேண்டியதுதான். அவருக்கு என்ன வயசு? அவருக்கு இப்போ 5 years ஆகுது. ஓகே. சரி, இப்போ உங்களோட அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களாம் கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல, இப்போ அவங்களாம் என்ன சொன்னாங்க அதை பார்த்துட்டு? எதுவுமே சொல்ல. எதுவுமே சொல்லியா? ஏன்? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, டீச்சர்ஸ் சொன்னாங்க, ரிலேஷன் சொல்றாங்க, பிரதர்ஸ் எதுவுமே சொல்லியா? நீங்க கேட்டிங்களா? என் பாட்டு நானும் பார்த்தியா? கேட்கல. நீங்களும் கேட்கலையா? ஏன்? பாட்டு பார்த்துட்டு லைக் இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல அவங்க கிட்டதான் கேக்குறதே. எவ்வளவு லைக்ஸ், என்ன எவ்வளவு போயிருக்கு வியூஸ்னு அவங்க அண்ணா கிட்ட கேட்டுப்பாரு. பாட்டு பார்த்தே சூப்பராக இருக்கு, ஒரு லைக் போயிருக்கு அப்படின்னு. இப்போ வீட்டுக்குள்ள ரொம்ப நீங்க சுட்டித்தனம்லாம் பண்றீங்கல்ல, குறும்பு அப்படிலாம், இப்போ உங்களுக்கும் யாருக்கெல்லாம் சண்டை வரும் அதிகமா வீட்டில்? தம்பி. தம்பி கூட தான் சண்டை போடுவீங்களா? ம் ஏன் அண்ணா கூட எல்லாம் சண்டை போட மாட்டீங்களா? ஆஹா. எதனால? ஒரு அண்ணா கூட சண்டை போடுவேன், சின்ன அண்ணா கூட சண்டை போடுவேன், பெரிய அண்ணா கூட போட மாட்டேன். ஏன்? பெரிய அண்ணா செல்லமா நடந்துப்பான், சின்ன அண்ணா செல்லமா நடந்த மாட்டாங்களாம். அப்போ நீங்க சின்ன அண்ணா கிட்ட போய் சண்டைக்கு போவீங்களா? அங்க பாத்தியா நான் நடிச்சிருக்கேன், எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, 1 மில்லியன் போயிடுச்சு பாத்தியா அப்படியெல்லாம் கேட்பீங்களா? ஆமா, ஒரு நாள் கேட்டு பார்த்தேன், ஆ. என் பாட்டுக்கு போயிட்டான்.
சரி வீடுன்னா அப்படிதானே இருக்கும் அப்படின்றீங்களா? ம். ஓகே மேடம். அந்த பேரண்டிங் பத்தி மட்டும் ஃபைனலா சொல்லுங்க. எப்படி ஒரு குழந்தைய வந்து ஏன்னா நீங்க 4 பசங்க இருக்காங்க. 4 பசங்கள்ல இவர வந்து கரெக்ட்டா இவரு இதுக்கு தான் ட்ரெயின் ஆகணும். இப்போ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால கரெக்ட்டா அது செக்ரிகேட் பண்றீங்க இல்லையா? அத பத்தி சொல்லுங்க மேம். இப்ப இது பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குழந்தைகள எப்படி வளர்க்கணும்னு? குழந்தைங்கள வந்து குழந்தைங்களா இருக்க விடணும் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து நம்ம மனசுல பட்டதை நமக்கு தோணுன விஷயத்த வந்து நம்ம போய் திணிக்க கூடாது. எனக்கு பல ஆசை இருக்கும். நான் நான் இப்படி ஆயிருக்கணும் அப்படி அதை வந்து நம்ம வந்து குழந்தைங்க மூலமா தீர்த்துக்க நினைக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கிட்ட என்ன திறமை இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த குழந்தையா இருந்தாலும் அதுகிட்ட இருக்கிற திறமையை ஐடென்டிஃபை பண்ணி என்ன விரும்புதுகளோ அதை தான் நம்ம வந்து அதை டெவலப் பண்ண தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம குழந்தைய பார்த்துக்கிறது. அதை விட்டுட்டு நமக்கு என்ன விரும்புகிறோம் நமக்கு என்ன பிடிக்குதுன்றதை போய் திணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா படிப்புலேயே வந்து நீங்கள் படின்னு வந்து ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடாது. மைண்ட் அளவில் பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுங்க. அதை குழந்தைங்கள ஃப்ரீயாக விடணும். ஆட்டோமேட்டிக்காக அது படிக்கணும் அப்படிங்கையில படிக்குங்க தெரியும். நம்ம வந்து படின்னு போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் என்ன இருக்குன்னு பார்த்து அதுங்க விரும்புகிறத பசங்க விரும்புகிறத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதை கொண்டுகிட்டு போகணும். அதுதான் பெற்றவங்களா நம்மளோட கடமை. இப்போ அப்படி தனிப்பட்ட கனவு அப்படின்றது உங்களுக்கு உண்டா மேம்? பெரிய பசங்களாகட்டும், இப்போ இவராகட்டும், நம்ம வந்து இப்படி கொண்டு வரலாம், அவரை ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், இப்படி பொதுவாக எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஆசை அப்படி உண்டா உங்களுக்கும்? இல்லை பேசிக்காகவே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும்னு நம்ம எதுவுமே மைண்டில் வச்சுக்க கூடாது. அவன் புரிஞ்சு அவன் என்னவா ஆகணும்னு நினைக்கிறானோ அதில் அவனை நல்லா கொண்டுகிட்டு வருவோம் அப்படிங்கிறத நாங்கள் 2 பேரும் ரொம்ப தெளிவாக இருந்தோம். நாங்கள் இதுக்குள்ளே அவனை வந்து நாங்கள் ஒன்று நினச்சிட்டு அதில் உருவாக்கணுன்றதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. அவன் எதில் வர்றானோ அவன் அதில் பெஸ்ட்டாக வரட்டும். அதுக்கு நம்ம என்ன முடியுதோ அதெல்லாம் நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிருக்கும் போது அவர் கூட்டிகிட்டு போகிறீங்க அந்த கிளாஸஸ்க்கு அப்படிங்கும்போது, இப்போ அங்கே அவர் என்னெல்லாம் பண்ணுறது உண்டு, நீங்களும் அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், சம்டைம்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறப்போ மேக்ஸிமம் நான் தான் ட்ராவல் பண்ணுவேன். இப்போ டான்ஸ் கிளாஸ் போனார்னா அவருக்காக நான் அந்த டைம் நான் கற்றுப்பேன். இப்போ சிலம்பம் போகிறாருன்னா அந்த டைம் அந்த 1 hour நானும் சரி நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் கற்றுப்பேன். ஸோ ட்ரம்ஸ் கிளாஸ் போகையில் நான் கீபோர்டு பார்த்துப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஏதாவது நானும். ஓ, அம்மாவும் சேர்ந்து கற்றுக்குறாங்க இல்லையா? அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க நல்லா? டான்ஸ். ஓகே. ஸோ 2 பேரும் சேர்ந்தெல்லாம் டான்ஸ் பண்ணுறது உண்டாங்க? இல்லை அதெல்லாம் இல்லை. அப்படியா? ஓகே. அவரு ஆனால் அவர் கூப்பிடுவாரு, அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு. நான் சொல்லித்தரேன்னு கூப்பிடுவாரு வீட்டில். அவர் கற்றுக்கிட்டு வந்து என்னைய போட்டு படுத்துவார். மாமா நான் சொல்லித்தரேன் உனக்கு இதை பண்ணு அப்படின்னு. நீங்கள் சொல்லி தருவீங்களா? யாருக்கெல்லாம் வீட்டில் சொல்லி தருவீங்க? தம்பிக்கு சொல்லித்தருவேன், அம்மாவுக்கு சொல்லித்தரேன். ஃபைனலாக மேம் இவர் என்னெல்லாம் குறும்பு பண்ணுறாரு? குறும்பா? இவர் ரொம்ப சமத்து தான். ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா சொல்கிறத புரிஞ்சுப்பார். பர்சனலாக பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் அவருக்கும் தான் சண்டை வரும். இல்லை அதுதான் கேட்குறேன். வீணா சண்டை. அதாவது ஏதாவது அப்படின்னா அவரை நல்லா வந்து அவனை இது பண்ணி விடுவான். ஏதாவது செய்யக்கூடாதுன்ற விஷயத்த தம்பி இதை பண்ணாதடா அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துப்பான். அவன் அந்த வேலையை செய்வான். தம்பி அதை எடுக்காத அப்படின்பான். அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பான் அதை எடுக்கணும் அப்படின்னு. இவன் எடுத்தா திட்டுவான் அப்படின்ட்டு தம்பி அங்கே பாரு அதை எடுக்காத அப்படிமா கரெக்டாக போய் அவன் எடுத்துட்டு வருவான். இந்த மாதிரி வேலை நிறையா பார்ப்பான். நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா? அப்படி என்னெல்லாம் சொல்லுவீங்க தம்பியை தண்ணி ஊத்தாதடா அப்படின்னு. இவர் வந்து சமத்தா இருந்துப்பாரு. அவர்கிட்ட சொல்லிடுவாரு. இவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மூலமா செஞ்சுப்பாரு. ஸோ தம்பி வந்து டியூன் பண்ணி விட்டுறது. ஓகே, சூப்பர். இப்போ வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் மேம் அந்த படம்? இவர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா இப்போ? ஐ திங்க் ஜூலை. ஓகே. ஸோ ஜூலையில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓ, தேங்க்யூ சித்தார்த். நாங்களும் ஒரு ஆசையோடு காத்துட்ருக்கோம். அந்த படமும் நல்லபடியாக வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? நன்றி மேடம். நன்றி. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR பியோர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.